chapter 3 exercise 3.4 அதில் first question reduce each of the following rational expression to its lowest form. இப்போ இதில் 4 subdivision கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? reduce each of the following rational expression to its lowest form. lowest formனா இங்கே first subdivision பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x square minus 1 by x square plus x கொடுத்துருக்காங்க. அது lowest formனா simplify பண்ணுறது. நம்ம நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணுறது இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணி கொண்டு வரும்ல, அதுதான் இங்கே பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க, ரேஷ்னல் ஃப்ராக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம தான் சொல்லிட்டோம். இப்படி 2 டேர்மாக மைனஸில் வந்தாலே ஐடென்டிஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி க்யூப்பில் வரையில் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுங்கிறது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், ஆனால் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் எக்ஸை காமன் எடுக்கலாம். ஒன்று ஐடென்டி யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி காமன் எடுக்கிற மாதிரி எது இருக்கான்னு பார்ப்போம். அப்போ இதில் காமனாக எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் காமனாக எக்ஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா பேலன்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸை காமனாக எடுத்துட்டோம், அப்போ இன்னொரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் தான் இருக்குது, அது காமனாக எடுத்துட்டோம். அப்போ என்ன தான் எழுதணும்? 1ன்னு எழுதணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும். அடுத்து என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். இதான் அதோட சிம்பிளிஃபை, அதோட லோவஸ்ட் ஃபார்ம். இதோட லோவஸ்ட் ஃபார்ம் இதான். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ன்னு இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? குவாட்ரேட்டிக் பாலினாமியலாக தானே இருக்குது. குவாட்ரேட்டிக் பாலினாமியலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கையில் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டர் அதோட ஃபேக்டர் என்னென்னு எழுதணும். எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 18னா 18x ஸ்கொயர், மிடில் மைனஸ் 11xன்னு எழுதுவோம். இதுமாதிரி சம் நிறைய செஞ்சுட்டோம் இல்லையா? அப்போ 18x ஸ்கொயரும் மைனஸ் 11x வரும். அதாவது இங்கே 2 நம்பர் எழுதணும், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 18 கிடைக்கணும், அது ரெண்டையும் ஆடோ சப்ட்ராக்டாக பண்ணால் இந்த மைனஸ் 11 கிடைக்கணும். அப்போ இங்கே வச்சு நமக்கு எப்படியும் பார்த்துக்கணும், இது ப்ளஸில் தான் வருது, ஆனால் இங்கே மைனஸில் வருது. ஸோ ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரெண்டுமே மைனஸாக இருந்ததுன்னா ஆட் பண்ணோம்னா மைனஸ் எழுதிக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணணும். ஓகே, தான் ஐடியா புரிஞ்சதில்ல? மல்டிப்ளை பண்ணல ப்ளஸ் தான் வருது. அப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதே ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் தான் போடுவோம். அப்போ 2 நம்பர் மைனஸில் வரணும். 18 எதுல 18 வரும் நமக்கு? 6 3 சார் 18 வருது, 9 2 சார் 18 வருது. ஆனால் 6 3 சார் போது 11 கிடைக்காது, 9 2 சார்னா 11 வரும். அதனால தான் மைனஸ் 9ம் மைனஸ் 2ம் எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2 சார் 18, மைனஸ் 9 மைனஸ் 2 ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 9 ப்ளஸ் 2 11, ரெண்டு மைனஸாக இருக்குன்னா மைனஸ் 11. ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸ் எடுத்துக்கணும்ல, அப்போ தானே மைனஸ் 9x இன்ட்டு மைனஸ் 2xாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2 சார் 18 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 18x ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மைனஸ் 9x மைனஸ் 2xன்னு இருக்கிறத ரெண்டு மைனஸ் ஆக்கள் ப்ளஸ் பண்ணுவோம். 9 ப்ளஸ் 2 11, ரெண்டு மைனஸ் ஆக்குனா மைனஸ் 11x. ஓகே தானே இது எழுதுனது? டிவைடட் பை அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு என்ன டேர்மோ அந்த அதான் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே கீழேருந்து எழுதிட்டு வருவோம். எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இதோட ஃபேக்டரைஸ் இதான். ஓகேவா? அடுத்து கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இதுவும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு ஃபேக்டரைஸ் தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர், நடுவில் மைனஸ் 4x வரணும். அப்போது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணையில் மைனஸ் 4 கிடைக்கணும். அப்போ எப்படி எடுக்கணும் நம்பர்? மைனஸ் 2ன்னு எடுக்கணும். மைனஸ் 2x மைனஸ் 2xங்கிறது என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2 சார் 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் 2x மைனஸ் 2x ரெண்டுமே மைனஸ் ஆக்கில் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 2 ப்ளஸ் 2 4, ரெண்டு மைனஸ் ஆக்கினா மைனஸ் 4x. ஓகே தானே? ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும், எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். கீழேருந்து அப்படியே எழுதுவோம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அதான் வரும். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2
ஓகேவா? அப்போ ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் காமனாக இருக்கிறது நமக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். டிவைட் ஆகிடும்ல. அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூவும் இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2. இதான் இதோட சிம்பிளிஃபை ஃபார்ம். ஓகேவா? தென் தேர்ட் சப்டிவிஷன் 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x. இப்போ இதை பார்த்தோம்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா 3 டேர்ம் வேணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபேக்டரைஸ்க்கு அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணு, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். காமன் எடுக்கலாம். ஏன்னா இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. இங்கே இருக்க நம்பர் பார்த்தாலும் 9, 81 ரெண்டுமே 9 டேபிளில் வரும். அப்போ 9xவே காமனாக எடுக்க முடியுதுல்ல. அதுதான் இங்கே எடுத்துட்டோம். 9xை காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன வரும்? 9x ஸ்கொயர். 9xை காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன தான் வருதுல? ஒரு எக்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கும். எக்ஸ் இந்த ப்ளஸ் 9 காமனாக எடுத்துட்டோம். இனி 81. 9 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 81 கிடைக்கும். 9 9 சார் 81. அப்போ அந்த 9 வரும். ப்ளஸ் 9 எக்ஸை தான் நம்ம காமனாக எடுத்துட்டோம். அதனால் 9 மட்டும் தான் வரும். அப்போ இதை காமனாக 9x எடுத்துகிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை இங்கே பார்த்தோம்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x எல்லாத்துலேயுமே எக்ஸ் வருது. ஸோ எக்ஸை காமனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பேலன்ஸ் என்ன வரும்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் காமனாக எடுத்துட்டோம்ல. அப்போ 8x மைனஸ் 9. ஓகேவா? இப்படி கிடச்சிருச்சு. அடுத்து விச் இஸ் ஈக்குவல் டு 9x இன்ட்டு 9x ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இந்த டைம் எப்படி ஆயிடுச்சு? இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9ங்கிறது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இப்படி வந்து என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மை ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர் உள்ள அந்த 8x எழுதுவோம். அப்போ இங்கே மைனஸ் வருது. மல்டிப்ளேயில் தான் மைனஸ் வருது. மல்டிப்ளேயில் மைனஸ் வந்தாலும் என்ன மீனிங்? ஒரு நம்பருக்கு தான் மைனஸாக இருக்குது. அப்போது ஒரு நம்பருக்கு தான் மைனஸாக இருக்குதுன்னா இங்கே என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் மைனஸ் 9 கிடைக்கணும். அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணையில் 8 கிடைக்கணும். ஏன்னா மைனஸ் தானே வந்துருக்கு. ஒரு நம்பர் தானே மைனஸாக இருக்குது. ஒரு நம்பர் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இங்கேயும் மைனஸ் தான் பண்ணுவோம். இப்போ எந்த மாதிரி டேர்ம் எடுத்துக்கலாம்? அது மட்டும் இல்லாமல் இருக்குது ப்ளஸ் 8x. ஆனால் மைனஸ் பண்ணாலும் பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும். அப்போ எந்த மாதிரி நம்பர் எடுக்கணும்? மைனஸ் 1xும் 9xும் தான் எடுக்கணும். 1 9 சார் 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மைனஸ் 9x ஸ்கொயர் வந்துடும். ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 9ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 8 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ் 8x வந்துடும். ஓகே தானே? ஐடியா புரிஞ்சிருச்சுல? டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணும். ஃபஸ்ட் டேர்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9. இதில் என்ன ப்ளஸ் போடுவோம்? தெரியும்ல, இது மாதிரி நிறைய சம் செஞ்சுட்டோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? இந்த ஃபேக்டரிஸை எழுதிட்டோம். அப்போ என்னது? இப்போ மேலே இருக்கிறது 9x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இதோட ஃபேக்டரிஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9. அடுத்து என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 9ம் இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 9ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது என்னதான் இருக்குது? 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. இதான் இதுக்குள்ள ஆன்சர். ஓகே. தென் ஃபோர்த் சப்டிவிஷன் p ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைடட் பை 2p cube minus 24p square plus 64p which is equal to இதை பார்க்குறதுக்கு எப்படி ஆயிடுச்சு? போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிப்போம். p ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 40னா என்ன ஆகிடும்? மைனஸ் 40p ஸ்கொயர் டிவைடட் இது உள்ளே வந்துட்டு மைனஸ் 3pன்னு வரும். ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே 40 வரணும், இங்கே 3 வரணும். 40 அதாவது இது மைனஸில் தான் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி 40 கிடைக்குது. அது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணலே நமக்கு மைனஸ் 3 கிடைக்கணும். 3 கிடைக்கணும் இல்லையா? அதுலேயும் பிக்கஸ்ட் நம்பருக்கு தான் மைனஸ் போட்டுருக்கணும். அப்போ தான் இங்கே மைனஸ் 3 வரும். அப்போ எந்த நம்பர் எடுக்கலாம்? 8 5s are 40. ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா மைனஸ் 8 5s are 40 ஒரு நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 8p இன்ட்டு மைனஸ் 8p இன்ட்டு 5p. அப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் 8 இன்ட்டு 5 மைனஸ் 40 p இன்ட்டு p ஸ்கொயர் ஆகிடும். ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் ப்ளஸ்லேருந்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 8ல் 5 மைனஸ் பண்ணிட்டா 3 பிகாஸ் நம்மளோட சைன் மைனஸ் 3p கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தான் எடுக்கிற அந்த ஐடியா புரிஞ்சிருச்சா? ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்லேயே மைனஸ் வந்துருச்சுன்னா இங்கே நம்ம உள்ளே இருக்கிற நம்பர் மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ப்ளஸில் இருந்ததுன்னா நமக்கு வந்து இதை ஆட் பண்ணுறது வரும். சில சமயம் மைனஸாகவும் இருக்கும். இல்லை ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் நம்பர் என்னது? p ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். பை p ஸ்கொயர் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? டிவைட் பண்ணல என்ன ஆகிடும்? ஃபஸ்ட் டைம் p ஸ்கொயர் தானே, அதால் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ pயும் p ஸ்கொயர் ஒரு pயும் கேன்சல் ஆகிடும். pயும் p ஸ்கொயர் ஒரு pயும் கேன்சல் ஆகிடும். அப்போ எப்படி தான் எழுதுவோம்? p மைனஸ் 8 இன்ட்டு p ப்ளஸ் 5.
அப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. அடுத்து இங்கே கீழே பார்த்துட்டோம்னா எல்லாத்துலேயும் பி காமனாக எடுக்கலாம், 2வையும் காமனாக எடுக்கலாம். ஏன்னா 2 24 64 தான் இருக்குது. ஸோ 2p காமனாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன வரும்? 2p காமனாக எடுத்துட்டோம்னா p கியூப்பில் p தான் காமனாக எடுத்துருக்கோம். அப்போ ஒரு p ஸ்கொயர் மைனஸ் 2வை காமனாக எடுத்துட்டோம். 12 2s are 24. 24 வேணும்னா 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும்? 12. மைனஸ் 12p. அடுத்து ப்ளஸ் 64னா 32. p தான் காமன் எடுத்துட்டோம்னா அப்போ ப்ளஸ் 32 மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்து இது மேலே இருக்கிறது எழுதிட்டோம். which is equal to p minus 8 into p plus 5 divided by 2p. பின்னையும் இது பார்க்கையில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. ஃபேக்டரைஸ் பண்ணணும். 32p ஸ்கொயரும் மைனஸ் 12pயும் வரும். அப்போ இங்கே மைனஸில் இருக்குது, ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்? ரெண்டுமே மைனஸில் வரணும். ரெண்டுமே மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸை நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டு மைனஸ் அவரையில் மல்டிப்ளை பண்ணையில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எந்த நம்பர் எடுக்கலாம்? 8 4s are 32 இதெல்லாம் வருது. ஏன்னா இதெல்லாம் சின்ன நம்பர் தான். ஸோ எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்க வேண்டாம். இதே பெரிய நம்பர்னால் நம்ம சாதாரண எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி கண்டுபிடிக்கையில் அந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்து நம்ம எடுத்துப்போம். அது மாதிரி சம் செஞ்சுருக்கோம். இது சின்ன நம்பர்னால நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த டேபிள்ஸ்லேயும் 32 வந்துட்டு 8 4s are 32 வரும். மைனஸ் 8 மைனஸ் 4னா என்ன ஆகிடும்? மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 8 4s are 32. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். 8 + 4 12. ரெண்டு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 12. இப்போ கரெக்ட் ஆகிடுச்சா? அப்போ மைனஸ் 8pயும் மைனஸ் 4pயும் எடுப்போம். டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? p ஸ்கொயர் டிவைடட் பை p ஸ்கொயர் டிவைடட் பை p ஸ்கொயர். பியும் p ஸ்கொயர் ஒரு p கேன்சல் ஆகிடும். பியும் p ஸ்கொயர் ஒரு p கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? p minus 8 into p minus 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து p minus 8 p minus 8 கேன்சல் ஆகிடும். வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. which is equal to பேலன்ஸ் என்ன இருக்குது? p plus 5 divided by 2p into p minus 4. ஓகேவா? அப்போ ஜென்ரலாக இது மாதிரி சம்ஸே நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கோம். இடைக்கு சம்மில் இடைக்கு இது மாதிரிலாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். இது சிம்பிளிஃபை பண்ணுறதவே ஒரு கொஸ்டினாக இருக்குது. 4 சப்டிவிஷன் அது மாதிரி தான். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி ஐடென்டி யூஸ் பண்ணுறதா பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். ஓகே.